வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரமதான் வந்துருச்சு. அதனால் இஃப்தாருக்கு சாப்பிடக்கூடிய சில பொருட்கள் ஸ்நாக்ஸை பார்த்திங்கன்னா அதை வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், இன்னும் அதில் என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சமோசாவுக்கும் ஸ்ப்ரிங் ரோலுக்கும் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 2 கப் மைதா எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு கிளிங் ஃப்ளேமை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்குது. இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக உருட்டிட்டு கத்தியை வச்சு குட்டி குட்டியான ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கத்தியை வச்சு கொஞ்சம் பக்கத்தில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பூரிக்கெலாம் உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக தான் நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் ரெசிபி நான் வந்து கொடுக்கல. இது வந்து டிப்ஸ் கலந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்னொரு நாள் உங்களுக்கு முழு ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரொம்ப பெருசாக நீங்கள் தேய்க்க வேண்டாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயிலை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே வர மாவு கொஞ்சம் நல்லா தூவி விடுங்க. ஒரு 5-6 பூரி வந்து நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க ரெடியாக. இப்போ வந்து வரமாவு தூவி இருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இன்னொரு பூரியை வந்து போட்டுருங்க. மறுபடியும் அதே ப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5-6 பூரியை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஆயில் அப்ளை பண்ண கையோடு வந்து வரமாவு கொஞ்சம் நல்லா தூவி விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறையவே தூவி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே இன்னொரு பூரி நான் தேய்ச்சி வச்சுருந்தேன், அதை வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். மறுபடியும் வரமாவு தூவி விடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பூரி வேணுமோ அத்தனை பூரியை வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வரமாவு தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே போட்டுகிட்டே இருங்க. எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம், ஈஸியாக எடுக்க வந்துடும். அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு மறுபடியும் தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்களால் எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்துருங்க. ஷேப்பெல்லாம் பார்க்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வந்து தின்னாக டிஷ்யூ பேப்பர் மாதிரி இழுத்துருங்க. இந்த அளவுக்கு இழுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேனில் போட்டு நல்லா சுட போகிறோம். எப்படி சுடணும் அப்படின்னா, பேன் வந்து ரொம்ப லோ ஹீட்டில் இருக்கணும். சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு 30 செகண்ட், அதுக்கப்புறம் ஒரு 15 செகண்ட் இந்த மாதிரி மாற்றி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. பூரியில் ப்ரௌன் ஸ்பாட் வந்து வராத வரைக்கும் நீங்கள் வந்து சுடலாம். இப்போ சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருது பாருங்கள். அந்த பூரியில் வந்து கொஞ்சம் ஹீட் இருக்கணும். இதோடைய பதம் பார்த்திங்கன்னா ஒரு 65% வந்து நல்லா வெந்திருக்கணும், அதுக்கு மேலே வேக வச்சிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உரிக்க வருது, ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சமோசாவுக்கு சூப்பராக வரும். பாருங்கள் நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியுது. ஈஸியாக உங்களுக்கு உரிக்க வந்துடும், ஆனால் அந்த சூடு இருக்கணும். இதை வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு நம்ம கரெக்டான ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, சதுர வடிவில். 4 பக்கமும் நல்லா கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மிச்சமாகிறதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அதில் வந்து ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், பின்னாடி வரப்போகுது பாருங்கள். இதில் வந்து சமோசாவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். குறுக்கால வந்து கட் பண்ணிவிட்டு சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். மீதி இருந்ததில் ஸ்ப்ரிங் ரோலுக்கும் ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா வந்திருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம பாதுகாக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். ஜிப்லாக் கவர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக பழங்களை வந்து ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய நேரம் வந்து பழங்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதுவும் இந்த வெயில் காலத்தில் சொல்லவே வேண்டாம். அதனால் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பழங்களை கட் பண்ணி போடுங்க குட்டி குட்டியாக. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிவி பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட போகிறேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கியோ அல்லது சின்ன சின்ன பழங்களை வந்து முழுசாவோ போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஆப்பிள் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரமதான் டைமில் வந்து நம்ம வந்து ஜூஸ்லாம் நிறைய குடிப்போம். அந்த நேரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜூஸை போட்டுட்டு ஐஸ் கட்டி தேடிட்டுருப்போம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து டைரெக்டாக நீங்கள் அரைச்சி குடிச்சிடலாம். பால் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கோங்க, அல்லது தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஜூஸில் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும், பால் சேர்க்க வேண்டாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக மூடி வச்சுருங்க. ஒரு கிளிங் ஃப்ளேமை போட்டு மூடி வச்சுருங்க. அல்லது ஏதாவது ஒரு மூடி இருந்துச்சுனாலும் மூடிட்டு தான் ஃப்ரீசரில் வைக்கணும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சமோசா ஷீட் எல்லாத்தையும் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஒரு நாள் வச்சுருந்தேங்க. இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆனியனில் சமோசா பார்க்க போகிறோம். இந்த சமோசா ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் வச்சுருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்து வச்சுருந்தேன். உப்பு வந்து இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகாய் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அந்த ஷீட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன். அதனால் சிம்பிளான ஆனியன் சமோசா பண்ண போகிறேன். இதை மூடுறதுக்கு கம் தயாரிக்கணும். அதனால் கொஞ்சமாக மைதா எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஒரு கோன் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கம் தடவி ஒட்டிக்கோங்க. மறுபடியும் ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், அதுலேயும் கம் போட்டு ஒட்டிடுங்க. ஒரு கோன் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃபில்லிங்கை வந்து உள்ளே விட்டுருங்க. ஸ்பூனை வச்சு அமுக்கி விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய பகுதியை வந்து அந்த கம் போட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. வெளியில் வராத அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. சமோசாவுக்கு சின்னதாக வந்து ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கனால நிறைய சுற்று வரல. பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய சுற்றணும். இப்போ வந்து சமோசா ரெடி பண்ணியாச்சு. எல்லா சமோசாவையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி அடுத்ததாக ஸ்ப்ரிங் ரோலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சேம் ஃபில்லிங்கை தான் நான் யூஸ் பண்ணுறேங்க. ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து வெஜிடபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதே யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டில் வந்து கார்னரில் வந்து அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு 2 பக்கமும் அப்படி லிட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரோலாக சுற்றுங்க. ரொம்ப ஈஸி தான், பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். திறந்து இருக்கிறத அந்த கம்மை போட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. நிறைய போட்டுறாதீங்க, கனமாக போயிடும். கொஞ்சமாக லைட்டாக தடவினாலே போதும், நல்லா ஒட்டிக்கும். இப்போது ஸ்ப்ரிங் ரோலும் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்க ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்லேயும் நான் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அந்த ஆனியன் ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த கார்னர்லேருந்து மடிக்க ஆரம்பிங்க. மேலேருந்து மடிச்சுட்டு திருப்பி இந்த பக்கம் 2 பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு சுற்றி விட்டுருங்க. லூஸாக சுற்றாமல் அப்படியே கொஞ்சம் டைட்டாக இறுக்கி பிடிச்சி அப்படியே கனமாக சுற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். மறுபடியும் அந்த ஓப்பனாக இருக்கிறதுல கொஞ்சமாக கம் தடவி மூடி வச்சுருங்க. ஸ்ப்ரிங் ரோல் அண்ட் சமோசா ரெண்டுமே ஆயிலில் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்கள் பேன் சைஸை பொறுத்து 2, 3, 4 போட்டு பொரிச்சிடுங்க. நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. பார்க்கும்போதே நல்ல மொறுன்னு தெரியுது இல்லையா? சாப்பிடும்போதும் அப்படி தாங்க இருந்துச்சு. நான் எல்லா சமோசாவையும் பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக ஸ்ப்ரிங் ரோலை போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ரோலும் அதே சேம் ப்ராசஸ் தாங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், சமோசாவும் ரெடி, ஸ்ப்ரிங் ரோலும் ரெடி. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல மொறுன்னு சவுண்டு வந்துச்சு. பார்க்கவே உள்ளே அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எக்ஸஸாக விட்டுருந்தோம் இல்லையா, வேஸ்டேஜாக இருந்துச்சுல, அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுதாங்க நேச்சோஸு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. நல்ல மொறுன்னு அப்பளத்தை விட ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சுங்க. இதை பொரிச்சதுக்கப்புறமா அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அல்லது லைட்டாக வந்து உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அடுத்ததாக நான் நைட்டு வந்து பழத்தெல்லாம் கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்குது. இதை எப்படி எடுக்கணும்னா, கத்தியை வச்சு லைட்டாக அப்படி குத்துனீங்கன்னா அழகாக ஈஸியாக எடுக்க வந்துடும். லைட்டாக வந்து அப்படி நெம்பி விடுங்க. ஃப்ரூட் மிக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு ஜூஸ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி குட்டியான க்யூப்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில், ஜூஸர் ஜாரில் போடுங்க. ஆல்ரெடி நம்ம பால் ஊற்றுனதுனால இதில் பால்லாம் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு எத்தனை க்யூப் வேணுமோ போட்டுக்கோங்க.
இனிப்புக்காக வந்து நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். நாட்டு சர்க்கரை ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது வந்து சியா சீட்ஸுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. மீதி இருக்கிறத அதே கிளிங் ஃப்ளேமை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சுருங்க. தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூதியும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.